வணக்கம் வந்தனம். நான் உங்கள் பட்டர்ஃப்ளை ரைடர் விஜய் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியும் வேறு. ஏன் வண்டி எங்கேன்னு சொல்லிங்கன்னா, நான் வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். நல்லா சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்திங்கன்னா கேடிஎம் தானாகிட்ட பார்த்திங்கன்னா வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம பம்பர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லி ஆல்ரெடி போன பிளாக்லையும் நிறைய பிளாக்ல சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பம்பர் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். வரிசை அந்த மாதிரி ஓனாக பண்ணுறேன்னு. ஏன் திடீர்னு பம்பர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா லே லடாக் போகிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரத்தில் நம்ம லே லடாக் கிளம்பிடுவோம். இன்னொன்று என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப்பில் 1K அதாவது 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ விளாக் நான் போடணுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்து ஒரு வீடியோ விளாக் நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை விட்டு 3 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்து 4வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுக்க போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபோன் பண்ணார். கேடிஎம் தானா, அவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேடிஎம் தானா, அவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா வண்டி ஆல்ட்ரேஷன் பம்பர் ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருக்கேன். மெல்லிசாவும் வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணாம். ஆனால் அந்த மாதிரி ரைட் பண்ணுறேன், ஆஃப்லோடு அதிகம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பம்பர் ஆல்ட்ரேஷன் போட சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தரேன்னு சொல்லி சொன்னார். பார்த்திங்கன்னா அங்கே போனால் தான் நமக்கு வண்டி எந்தளவுக்கு ரெடியாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் வண்டி பார்த்துட்டு அவர் நேரில் வரேன்னாரு. நேரில் வந்தாட்டி அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிவிட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு என்ன இதெல்லாம் அது அங்கே அவரை பார்த்த பிறகு உங்களுக்கு விளையாட நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்காங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலில் பண்ணுறோம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கே நான் வரேன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் கிளம்பும் போது அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் கிளம்புறேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ விளாக் வண்டி எந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பைக்கில் பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. நம்ம 2 பேர் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம வண்டி 3 நாளாக வண்டி இல்லாதனால கையும் வரல காலும் வரலைங்க. என்னடா ஏதோ நம்மக்கிட்ட எப்படின்னா ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. வண்டி இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ வண்டி நம்ம எடுத்துட்டோம்னா வண்டியை பார்த்து அது ஓட்டும் போது தான் நமக்கு அந்த ஃபீல் வரும். ஃபஸ்ட்டு வண்டியை போய் பார்த்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க என்னென்னு பேசிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா அங்கே அவரை பார்த்தோன்னே அங்கே போனோன்னே உங்களுக்கு விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே 10,000 சப்ஸ்கிரைப் தான் நம்மளுடைய எய்மு. மேலே நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்தில் சீக்கிரமாக லே லடாக் போகிறதுக்கு பிளான் பண்ணிடுறேன். லே லடாக் மட்டும் கிடையாது, அங்கேருந்து இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் பட்ஜெட் எங்கேயோ எகிரிடும். அதுக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ணல, பிளான் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் போவாங்க. அங்கே போய் உங்களுக்கு விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கீங்கண்ணா? ஆமாண்ணா, கொஞ்சம் வரதில்லைண்ணா. வண்டி தான் வீட்டில் உடச்சிட்டு வந்து தர மாட்டேங்கிறாங்கல்ல, அதனால் வர முடியலண்ணா. நல்லா இருக்குண்ணா. இல்லைண்ணா, இந்த பக்கம் கவர் ஆகிற மாதிரி இதை தாண்டி அடிப்படாது. மேலே ஒரு கம்பி வரும், கீழே ஒரு கம்பி வரும். அதுக்கு மேலே பைப்பு கொடுத்தாலும் கசகசன்னு இருக்கும். கசகசன்னு வருங்களா? அது இல்லாமல் நம்ம மேலே வண்டி வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்றா சீட் இருக்குது. சீட் இருக்குதான் மேடம். ஓகே ஓகே. ஆக்சுவலி 2 பக்கமும் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த புஷ் மட்டும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு நல்லா இருக்கிறது ஒன்று கழட்டி செஞ்சுக்குவாங்க. ஓகே, 2 புஷ் செய்யலாம். சரி ஓகேண்ணா. கிடையாது ஒரு சேஃப்டி வாங்கினது அப்படி உங்கள்கிட்ட. சரி ஓகே. அண்ணாண்டா ஒரு இடத்துல பைப்பு உடஞ்சி இருந்து கட்டை எடுத்துட்டீங்களா? அது எடுக்கல ப்ரோ, அது எடுக்க முடியாது, ரொம்ப உள்ளே இருக்குங்களா? ரொம்ப உள்ளே இருக்குது. ரைட்டான எடுக்க முடியாதுன்னு அது நீங்கள் ஃப்ரீயாக கற்று கொண்டு வாங்க, எடுத்தேன். சரி ஓகே எடுப்பாங்க. உங்களுக்கு கால் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கண்ணா. ஃப்ரீயாக இருக்கப்போ கொண்டு வாங்க. ஓகே ஓகேண்ணா.
அது எடுக்கலான்னு தான் பார்த்தோம். இந்த இதில் வெல்டிங்கில் ட்ரை பண்ண எடுக்க முடியல. ஓகே ஓகே. ட்ரில் வச்சு தான் எடுக்கணும். சரி, அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும், டேமேஜ் இல்லாமல். ரொம்ப நம்ம அதை ப்ரெஷர் பண்ணோம்னா அது சுத்தமாக போயிடும். ஆனால் நம்ம வண்டி கலர் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். என்ன ஒரு கலர் ஆல்ட்ரேஷனு ஆடியோ ஆஃபீஸில் நம்ம பர்மிஷன் தான் வாங்கிட்டு பண்ணுற மாதிரியா இல்லை எப்படி? அடிச்சுட்டு அப்புறம் ஆர்டிஓவில் போய் பர்மிஷன் வாங்கிக்கணும். கலரை மட்டும் காமிச்சு புக்கில் சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்களா? நம்மகிட்ட விட்டா அதை பண்ணிக்கலாங்களா? கலர் புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிச்சு சொல்லுங்கண்ணா. இல்லை இல்லை கலர் அடிக்கிறதே நம்மகிட்ட அடிச்சுக்கலாமா? கலர் அடிக்கிறதுக்கு கலர் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லுங்கள், அடிச்சுக்கலாம். சரி ஓகே ஓகேண்ணா. அதே நமக்கு அடுத்த வருஷம் லடாக் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரி, அதுக்கோசரம் வண்டியை அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. வேறு என்ன கூட பண்ணணும்? இல்லை, நான் வந்து இது வரைக்கும் வரும்னு பார்த்தேன். இங்கே தான் கரெக்டாக வருவீங்களா? இதெல்லாம் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு காலில் இருக்கும். ஓ ஆமாம், காலில் பைப்பு நான் இப்படி தான் ஃப்ரண்ட் பைக் கொடுப்பேன். ஓகே. உங்களுக்கு ஏன் உள்ளே கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது காலெலாம் வலி எடுத்துக்கும். காலை இது மேலே கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்துச்சுன்னா நீங்கள் முட்டி வைக்க முடியாது. முட்டி இது வரைக்கும் வரும். நீங்கள் எப்படி இங்கே வரைக்கும் வச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நீங்கள் ஸ்டண்ட் யூஸுக்கு வச்சிக்கலாம், நான் பம்பர் நான் கேரண்டி ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு சரிண்ணா சரிண்ணா. நம்மளுக்கு தெரியலனா தானே எல்லாமே நம்மகிட்டே மாற்றி கலர் கூட நம்மகிட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறேண்ணா. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் பண்ணுவேன். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் கலர் ஆல்ட்ரேஷன் ஆடியோ? கலர் தெரியல ப்ரோ, நீங்கள் கேட்க கலர் பொறுத்து தான். இல்லை, நான் இந்த க்ரீன் கலர் தான் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஒரு வருஷம்னா அதிகமாக தான் ப்ரோ ஆகும். அதிகமாக தான் கம்மியாக அடிக்கலாம், ஆனால் ஒரு வருஷம் கூட வராது. ஃபேடாக இருக்கும். இல்லை இல்லை, நமக்கு லாங்காக தாங்குற மாதிரி அப்படியே இருக்குன்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 15 ஆகுங்களா அந்த கலரு? எது இருக்கு அந்த கலரு? இல்லை, இந்த கலர் இருக்கிற இடம் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஆரஞ்சு மட்டும் அந்த கலர்? அந்த மாதிரி. மற்றதெல்லாம் பிளாக் அப்படியே? மற்றதெல்லாம் அது அப்படியே இருக்கட்டும். ஆரஞ்சு மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி மாற்றிக்கலாமே. கேட்டு சொல்கிறேன் ப்ரோ, நான் எவ்வளோ வருங்க. 2 அலாய் சேஸ் தானே? ஆமாம் ஆமாம். அது அப்புறம் பிரிக்கிறதுக்கு என்னமோ அதுக்கு கேட்கணும். சரி ஓகேண்ணா. அப்படியே அடித்தா நல்லா இருக்காது. அழுத்தி தான் அடிக்கணும். சரிங்கண்ணா. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வரும், லைஃபும் வரும். நம்ம இதை கழட்டிட்டே வேறு மாத்திர மாதிரிலாம் ஏதாவது இருக்குது? இதை கழட்டிட்டு இதே மாதிரி டிசைனில் வேறு மாதிரி போடுறோம், கலரில் போடுறோம், அந்த மாதிரிலாம் முடியாதுங்களா? இந்த ஃபேரிங் செட்டு ஆமாம் போட்டுக்கலாம். என்னம்மா அதெல்லாம் கலர் சேஞ்ச் வருங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். கிட்டே வேறு போடுவாங்க ப்ரோ. வேறு? ஆமாம்மா, பிட்டே வேறு மாதிரி போடுவாங்க. சரி ஓகே, நான் மாற்றும் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். பாருங்க ப்ரோ, ஒருத்தர் நல்லா டிசைன் பண்ணுறாங்க. 4500 என்னமோ சொல்கிறாங்க. ரெண்டுமே செட்டுங்களா? சூப்பராக பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் பண்ணும்போது எல்லாம் செட் ஆகலாம் மாற்றிங்க. அதுவும் பண்ணிக்கோங்க, நல்லா லுக்காக இருக்கும். இந்த ஜேபி பண்ணியிருக்கான் பாருங்க. சரி சரிண்ணா. அமௌண்ட்டு மட்டும் அப்புறம் இல்லை 250 தானே? ஆமாம்மா 250. சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ, இல்லை அப்படி தான் கேட்குது? இல்லை, சர்வீஸ் விட்டோன்னா அது கொஞ்சம் சவுண்டு சேஞ்சஸ் கேட்டுது. ட்ரெயின் ஒரு லூஸ் ஆகுது, அதுவும் பாருங்கள். சரி ஓகேண்ணா. சர்வீஸ் விட சொன்னாங்க, இன்னும் விடலை. எல்லாம் மாற்றிட்டு இருக்குங்க. அதெல்லாம் சைன்ஸ் ஃபைட்லாம் லைஃப் வராது. ரொம்ப லூஸ் ஆகுது ப்ரோ. சரி ஓகேண்ணா, எல்லாம் மாற்றி பெட்ரோல் அடிச்சிங்க ப்ரோ. கடைக்கு அலைஞ்சு நாங்கள் ஒரு 100-150 ரூபாய்க்கு அடித்தோம். அப்படிங்களா? இது மாதிரி கலர் ஆல்ட்ரேஷன் சிட்டி பண்ணுறது மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். வீடு எங்கே இருக்குண்ணா இருக்கு? இங்கே தான் ப்ரோ, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். அப்படியா? வந்துட்டு வந்தீங்கன்னா லேட் ஆகிடும். சரி சரி ஓகே. வழியும் தெரியாது. அப்புறம் நீங்கள் வளர்ந்து 2 பக்கமே நெட் வரும் ப்ரோ. ஓகே. 2 நெட்டு, இந்த 2 நெட்டு. இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு செட்டிங் இருக்கும். இந்த பக்கம் இருக்குல்ல ப்ரோ, இந்த புஷை மட்டும் கழட்டிட்டு 12 பாக்ஸ் உள்ள விட்டிங்கன்னா ஒரு போல்ட்டு தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். ஓகே. ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகேண்ணா. போல்ட்டு அதுவுமே எல்லாமே புஷ் தம்பர் போட்டுருக்கு. காசுலாம் எதுவும் போகலாம். அதெல்லாம் கழட்டுறப்ப சிரமம் அப்படின்ட்டு. சரி சரிண்ணா. சர்வீஸ் விட்டுருங்க ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி. அல்ல ஆமாம்மா, இதை மாற்றிட்டு தான் சர்வீஸ் வரலான்னு. புது வண்டி மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி. சரி சரி, விட்டுறலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் விட்டுருவேன். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி ஓகேண்ணா. நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை ப்ரோ, கட்டு பண்ணுறது இல்லை, அங்கே போகிறதும் இல்லை. இல்லை ஆமாம், சொன்னாங்க ஏதோ அடிச்சுட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. சரி சரி. அதனால இல்லை, இதுக்கு மேலே வர ஐடியா இருக்கா? இல்லை வரும் ப்ரோ, வரும். கொஞ்சம் நாள் ஆகும். அதே அங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க போனாலே அவர் அடிச்சுனா அவங்க வருதா, அதனால போகிறோம். இல்லை ஆமாம்மா, போனாவே அந்த மாதிரி இருக்குன்னு இருக்கா. அதனாலேயே அன்னைக்கு தான் கடைசி அங்கே அடிப்பட்ட அன்னைக்கு தான் போனோம். இடிச்சது யார்? என்ன ஊர் அவர்? அந்த பையன் ப்ரோ, இந்த எம்டியில் ஒரு பையன் பண்ணுவான்ல. ஆமாம், அவன் தான் இடிச்சுட்டான். இந்த வெளியிலேருந்தே வந்தாருன்னு சொன்னீங்களே, நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்டண்ட் கட்டிட்டு. அது அவர் போதையில் உள்ள வந்துட்டாரு, அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க. நாங்கள் கொண்டு போய் திடீர்னு நவுத்திட்டு தான் வந்தோம். அவர் திடீர்னு வந்துட்டார், நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதனால
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஃபைன் கட்டி முடிச்சிட்டாங்க. போன மாதத்துல தான் ஃபைன் கட்டி 5000 என்னமோ கட்டினாங்க. சரி சரி, அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? இல்லை ரெடி ஆகிட்டார். நம்ம டீ ஆனால் எப்படி குழச்சாருன்னு தெரியல, பயங்கரமாக இங்கே கிழிச்சு தவளா கிழிஞ்சு. ஐயோ, போதையில் இருக்கும்போது அவ்வளோ அடி வாங்கி எப்படி குழச்சாருன்னு இல்லை அவருக்கு ப்ரோ அந்த தாத்தா இப்போ நல்லா தான் இருந்தான். இப்போ போயிருக்கு செட்டே போயிட்டு வண்டி காப்பி ஆகி 2 வாப்பிலாகி எகிரி 2 பெல்ட்டி போட்டு அவர் உடனே போயிடுச்சு. அதுலேருந்து அங்கே போகிறது இல்லைங்களா? போகிறதுல ஒரு மாறு இருக்குன்ட்டு எங்களுக்கெல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில்லை, அதனால ஒரு மாறு இருக்குன்ட்டு போகிறது. சரி சரி, நான் அப்புறம் அப்படியே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கே என்ன எத்தி இல்லைங்களா? இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. இங்கீங்களா? ஸ்ரீநாயம்பட்டியில். சரி சரி, அங்கே அப்படியே ப்ராக்டிஸ். சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா, மாதிரி வேறு ஏதாவதுண்ணா நம்மகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுண்ணா. ஓகேண்ணா. கலர் மட்டும் இந்த கலரு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. வேறு கலருங்களா? இல்லை நம்மகிட்ட நல்லா டிசைன்லாம் கொடுத்து இந்த ஹெல்மெட்டில் இருக்கிற அப்புறம் ஒரு ரேப்பு ஆமாம்மா அந்த மாதிரி கொடுத்து அடிச்சுக்கலாம், அப்படி இல்லாத மாதிரி. அப்போதான் சேனல்லாம் வச்சுருக்கிறப்ப தனியாக தெரியும். தனியாக தெரிஞ்சால் தான் நம்ம வண்டி போனால் கண்டுபிடிப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது யாருக்குமே தெரியாது, வண்டி வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கோசரம் தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டுருக்கோம். ரேடியேட்டர் அடி உள்ள பயப்படாதீங்க. ரேடியேட்டர் எனக்கு அதுதான் 2-3 டைம் உங்களுக்கு ரேடியேட்டர் அடி போட்டால் என்ன சொல்லுங்கள், நான் செலவு நான் அந்த அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் போட்டுருக்கேன் நான் கண்டினியூஸ்க்காக என் வண்டிக்கு அதான் போட்டுருக்கேன். இதே மாடல் தான் எனக்கு போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அதனால தான் சரி உங்களுக்கு நீங்கள் கேட்டு நல்லா ஹெவியான மெட்டலுங்களா? இந்த பைப் நீங்கள் கழுத்து வாட்டி தூக்கி பாருங்க ப்ரோ, அந்த பைப்பும் அந்த போல்ட் ரேட்டு தான் காசு. பேப்பர் கூட ஒரு நம்மகிட்ட கம்மியாக தான் வாங்குவோம். பைப்பு நல்லா ஹெவியான நம்ம ஒரு இன்ச்சிலேயே மொத்தம் போட்டுருக்கோம். ஓகே ஓகே, எங்கள் வண்டிக்கெலாம் சன்னம் போடுவோம், ஏன்னா வீல் அடிக்கிறோம்ல, அதனால் ஓவர் வெயிட் இருந்தால் தூக்காது. நல்லா வெயிட்டாக போட்டுருக்கோம், ஏன்னா ட்ராவலிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் ரேடியேட்டர் ரொம்ப சொன்னீங்களா? சரி, நர்சிங் கிசிங் அடிச்சு 3 டைமுக்கு மேலே மாற்றிட்டேன். அதனால தான் கம்பெனி பம்பர்லாம் தாங்காது. அல்ல அது சும்மா தொட்டக்குன்னு உடஞ்சி வச்சுன்னா உடஞ்சி போயிடும். அந்த டைம் 3 டைம் மாத்திரம் அந்த சைடு அது உடஞ்சி விட்டு போயிடுது. அதனால ஒரு சைடு விட்டு ஒரு சைடு மட்டும் தான் வச்சுருந்தேன். அதுலேயும் அந்த கனான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் பம்பர் வரும். ஆனால் அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஏன்னா சின்ன கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஓட்டுறது மட்டும் பார்த்து ஓட்டிங்க, ஹேண்டில் பார் அளவு தான் வச்சுருக்கேன். ஓகே, கத்தி எப்படி ஹேண்டில் லென்த்து தான் இருக்கும். திருப்பும் போது மட்டும் இந்த கார்னர் அந்த கார்னர் பார்த்துக்கோங்க. காரில் சந்தில் திருப்பும் போது அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சேஃப்டிக்கு போடுறோம், அது இன்னொரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஆமாம் 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 ஆமாம். இந்தாண்ட இருக்கிறத எப்படி கழட்டுற மாதிரி சொன்னீங்க? அந்தாண்ட கழட்டுறதா தான் அந்த ரின்ஸ் போட்டு இழுத்தீங்கன்னா லூஸ் ஆயிருங்களா? கையில் சுற்றி தட்டிருக்கோம், அவ்வளோதான். சரி, போனீங்கன்னா திரும்ப வந்துடும். அது ஸ்க்ரூலாம் போட்டால் வைப்ரேஷனுக்கு யூஸ் ஆகிடும். ஆமாம், அது வைப்ரேஷன். நாங்கள் கொஞ்சம் டைட் வச்சு சுற்றில தான் அடிச்சிருக்கோம். நீங்கள் வேணாங்கிறப்ப ரின்ஸ் போட்டு திருவிங்கன்னா ஏன்னா ஃபுல்லாக ஆப்லோட் பண்ணுறோமா, ஆப்லோட் பண்ணும்போது வைப்ரேட் ஆகிறதுலேயே அது கட் ஆகிடுது. நார்மல் உங்களுக்கு வண்டியில் வர போல்ட் நெட்டே லூஸ் ஆகிடும். ரொம்ப வைப்ரேட் ஆனால் ஃப்ரேமில் வைக்கணும்ல, ரொம்ப வைப்ரேட் ஆகி லூஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்க்ரூ கொடுக்கல, அப்படியே அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னொன்று பிளாக் கலரில் பெருசாக வரும் இல்லைங்கண்ணா? அதான் பிளாஸ்டிக்கில் வரும். பிளாஸ்டிக்லையா? நைலான் கிடையாது, இதுதான் ஒரிஜினல் நைலானு. அது வந்து பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், லுக்குக்கோசரம் நல்ல ஷைனிங்காக கொடுத்துருப்பாங்க. வண்டி குத்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அப்படியா? இந்த பம்பருக்குலாம் தாங்கிட்டாங்க. சரி 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 சரி, இதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப்டி அதை வாங்கி கொடுத்துருக்கேன். அதுவே 400 ரூபா கிட்ட வருது. அது நீங்கள் அடுத்தது செய்யும்போது இந்த ஒரு புஷை கழட்டிட்டு அதே மாதிரி கொடுத்து அங்கே லேத்து இருந்தால் செஞ்சீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அதையும் நீ அங்கே தேடி அலைய வேணான்னு சரி ஓகே, நான் பார்க்கலாம், நான் கால் பண்ணுறேன் எதாக இருந்தாலும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பார்த்து மெதுவாக போங்க. ஓகேண்ணா, போகலாமா? சரி ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. பாய் சார், மாமாக்கு பாய் பாய். அது அவங்க வண்டி ஒரு ரவுண்டு கூப்பிட்டு சரிம்மா வண்டி எடுத்து போகிறாங்களா? மாமா வண்டி அது. டாட்டா.
ஐயோ ஐயோ கோவம் வந்துச்சா? வந்துச்சுங்களா? 2 நாள் ரவுண்ட் அடிச்சா அது நம்ம வண்டியா? ஏய் சரி bro, நீங்கள் பார்த்துங்க. ஓகே இதே போகலாம். ஓகே எந்த பக்கம்? ஓகேண்ணா. சரி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேண்ணா. நம்ம வண்டி பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் நல்லா ஹெவியான மெட்டல் தான் போட்டிருக்கேன் சொன்னாங்க. முன்னாடி நோட் பண்ணிக்கலாம். ஃபியூல் இல்லைங்க, ஆல்ரெடி ஒரே ஒரு கோடு தான் நான் விடும்போது இருந்துச்சு. ஃபியூல் இல்லை, ஃபியூல் அடிச்சுக்கலாம். ஓகே இது மேலே பம்பரு ரேடியேட்டருக்கு எல்லாம் ஓகேங்க. இன்னும் வண்டி சர்வீஸ் பண்ணணும். ஓட்டுறதுக்கே ஒரு மாறி இருக்குது. அவரும் ஓட்டி பார்த்துட்டு அதே தான் சொல்கிறாரு, வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாறி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நீட்னஸாக தான் வச்சுருக்கேன். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பம்பர் மாற்றி அப்புறமா சர்வீஸ் விட்டு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பம்பர் மாற்றலாம் அப்புறமா சர்வீஸ் விட்டுலாம் நான் பேசிட்டேன். சரி ஓகே கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா 2 அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு. சரி ஓகே அமௌண்ட் சேர்ந்து போனாலும் அந்த வண்டி வந்து தரமாக வந்துச்சு. அது ஓகேன்னு சொல்லி ஓகேங்க. அப்படியே ஆள் வேலை நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரத்துக்கு கொண்டு போகணும். தீபாவளிக்குள்ளே நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல் யாராவது புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை